தந்தையால் எப்பொழுதும் அழுத்தத்தை சந்திக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணுன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரம், ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடந்த கால விஷயங்கள் ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்தாலும் அதுல நிறைய சோகமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். சுத்தி ஏதோ ஹாப்பினஸ்ன்றது கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே தனக்கு கிடைக்காது. என்ன சொல்லுவோம், கை கெட்டின தூரத்துல தான் இருக்கும். தன்னால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல். இப்போ அந்த விஷயங்கள் மாறி முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இந்த காலத்தில் மனம் எப்போதும் எனக்கு ஒரு பிற்போக்கு சிந்தனையில் இருக்கும். கடந்த கால நிகழ்வுகளை யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணி நான் அதை செஞ்சிருக்கலாமே, இந்த வீட்டை இதை பண்ணிக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, ஏதோ அந்த தான் செய்ய தவறிய விஷயங்களை நினைத்து வருந்திய ஒரு காலங்கள் இப்போ மாறி முன்னோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள். இனி வாழ்க்கையில முன்னோக்கி நம்ம போவோம், எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் எல்லாமே ஒரு வெற்றி அடையும். எதிர்கால திட்டத்தை நோக்கி பயணக்கூடிய நிறைய பேர் பிளானிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி தொழில்ல எதிர்கால திட்டத்தை நோக்கி சில பேருக்கு எனக்கு புதிய தொழிலில் ஈடுபடுவாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். ஸோ அதனால நிறைய பேர் எனக்கு புதிய தொழில் மாற்றம் புதிய தொழில் தொடங்குவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நிறைய பேர் இந்த காலம் ஈடுபடாது. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு தந்தை என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். ஸோ இந்த கால தந்தையோட செயல்பாடுகள் இவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு அதிகமாகவும் சொல்லலாம். அரசியல்வாதிகளை தொடர்பு அதிகமாகவும் இல்லை பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும்.